இன்னைக்கு நம்ம வீட்லயே இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதை ஒரு தடவை செஞ்சு வச்சு ஒரு வாரம் வரை சமைக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சமளவா 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி மேலே இருக்கிற மண்ணும் மாசும் போக நல்லா சுத்தமாக கழுவி மேலே தோலை எடுத்துடலாம். இதே மாதிரி வீட்டில் செஞ்சாதான் நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் கிடைக்கும். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வைங்க, அரைக்க சுலபமாக இருக்கும். பூண்டையுமே தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைக்கிறப்போ பாதி இஞ்சி பாதி பூண்டு சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைக்கணும். அவசியம்னா 1 டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்க்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதும் ஒரு சுத்தமான கண்ணாடி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சி அதில் எடுத்து வைங்க. முக்கியமாக எவ்வளோ இஞ்சி எடுத்தாலும் அதே அளவு பூண்டு வச்சாதான் ருசி அருமையாக வரும். இப்போ வீட்லேயே செஞ்ச இந்த விழுதை ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.